என்னுடைய லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்க இந்த வீடியோ பார்க்க வந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன்ஸ உடைக்கிறதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பீப்பிள் ப்ளீஸிங். அதாவது இந்த சீரிஸ்ல வந்து நான் அடுத்த பேட்டர்னா சொல்ல வர்றது 8வது பேட்டர்னா சொல்ல வர்றது பீப்பிள் ப்ளீஸிங். நம்ம நெறைய பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டோம். சின்ன குழந்தையிலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்து நாம வந்து ஒரு எமோஷனலா சேஃப்டி இல்லாத ஒரு என்விரான்மென்ட்ல நாம வளர்ந்து வந்திருந்தோம் அப்படின்னாக்க, நமக்குள்ள வந்து நமக்கே தெரியாம சில பேட்டர்ன்ஸ் வந்து வயரிங் ஆயிருக்கும். அத நம்ம பிஹேவியர்ன்னு நெனச்சுட்டு நாம வந்திருப்போம். அது பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்மளுடைய சர்வைவலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குமே தவிர, ஆனா நமக்கு அது எமோஷனல் ஃப்ரீடம குடுக்காது. ஸோ நம்ம அத நம்ம பிஹேவியர், நேச்சர் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அத நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க, ஒரு கட்டத்தில நம்ம எமோஷனலா நாம வந்து ஃப்ரீ ஆகவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த பேட்டர்ன்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதும், அத பிரேக் பண்றதும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேட்டர்னோட பேரு பீப்பிள் ப்ளீஸிங். பீப்பிள் ப்ளீஸிங் அப்படின்றத நெறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, ஒருத்தர் எல்லார்ட்டயும் சிரிச்சு பேசுறாரு, எல்லாரையும் அனுசரிச்சு போறாங்க, யாருகிட்டயும் கோவப்பட மாட்டேன்றாங்க, யாரையும் எதிர்த்து பேச மாட்டேன்றாங்க, அ யாரையும் காயப்படுத்த மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒருத்தர் இருந்தாக்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க குட் பெர்சன் அப்படின்னு நெறைய பேர் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கிறோம். ஆனா, இந்த இடத்துல இது வந்து அவங்களுடைய குணத்த காட்டவே இல்ல. இது அவங்களுடைய பயத்த தான் காட்டுது. அவங்க உண்மையிலே அப்படிப்பட்டவங்க கிடையாது. சில பயத்தினால அவங்க அப்படி பேட்டர்ன் பண்ணி பிஹேவியர்ல மாட்டிட்டு இருப்பாங்க. அது என்னென்ன பயம் அப்படின்னாக்க, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். ஒருவேள நாம இவங்கள்ட்ட நல்லா பேசாம போனாக்க, அவங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ! இல்ல நம்ம இப்படி சிரிச்சு முகத்த வைக்காம இருந்தாக்கா, அவங்க நம்மகிட்ட சண்ட போடுவாங்களோ! இல்ல நாம அவங்களுக்கு பிடிச்ச மாரி நடக்கல அப்படின்னாக்கா, அவங்க நம்மள விட்டு போயிடுவாங்களோ! இல்ல நம்மள ஏத்துக்க மாட்டாங்களோ! அப்படின்ற பயம் தான் நெறைய பேர இந்த பேட்டர்ன ஈஸியா ஃபாலோ பண்ண வச்சுருது. ஸோ ஒரு குழந்தை எந்த ஒரு வளர்ந்து வர சூழ்நிலையில அங்க எமோஷனலா அதுக்கு சேஃப்டி இல்லையோ, அது எப்ப பாரு தன்னுடைய உணர்வுகள வெளிப்படுத்தும்போது, அத குறை சொல்றது, அத குத்தம் சொல்றது, அந்த உணர்வுகள் ஒண்ணுமே இல்லன்னு ஒதுக்கி தள்றது. இது மாதிரியான சூழ்நிலையில அந்த குழந்தை வளர்ந்து வந்திருந்தது அப்படின்னாக்க, அது என்ன கத்துக்கும் தெரியுமா? சில முக்கியமான விஷயங்கள கத்துக்கும். என்ன அப்படின்னாக்க, நாம உண்மையா இருக்கிறது இங்க ரிஸ்க்கு. ஏன்னா நம்ம உண்மையா இருந்தா அவங்களுக்கு நம்மள பிடிக்காம போயிடும். அவங்க நம்மள ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க நம்மள விலக்கி வச்சுருவாங்க அப்படின்ற பயம். ஸோ, அதனால தன்னுடைய உண்மை தன்மைய உள்ள மறைச்சுக்கிட்டு, மத்தவங்களுக்காக அங்க நடிக்க ஆரம்பிச்சுரும். அதே மாதிரி இந்த பிஹேவியர வந்து அது அடாப்ட் பண்ணிக்கும். என்ன பண்ணும் அப்படின்னாக்க, கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்களுடைய மூட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணும். மத்தவங்களுடைய முகபாவனை எப்படி இருக்குன்னு பார்த்து, ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாரி அது நடக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாரி பிஹேவ் பண்ணாக்க, எல்லாரையும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கலாம். அப்படின்னு அந்த குழந்தை நெனச்சுக்கும். அதே மாரி மத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு நாம பொறுப்பெடுத்துக்கணும். ஒருத்தர் அப்செட்டா இருந்தாங்க அப்படின்னாக்க, அதுக்கு நாம பொறுப்பெடுத்துக்கணும். யாராவது ஒருத்தர் வந்து நம்மள குறை சொன்னாங்க அப்படின்னாக்க, நமக்கு சம்மந்தமே இல்லைனாலும், அத உடனே போய் நாம செய்யணும், சரி பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு நம்மள புடிக்கும் அப்படின்னு அந்த குழந்தை அந்த இடத்துல கத்துக்கும். போக போக என்ன ஆகுது இது? ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியா அந்த குழந்தை தானாவே கத்துக்க ஆரம்பிக்குது. ஸோ குழந்தை அங்க என்ன நெனச்சுக்குது அப்படின்னாக்க, நம்ம இப்படி இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி அப்படின்னு அந்த குழந்தை அங்க ஒரு தப்பான எண்ணத்த கத்துக்குது. அத ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியா அது ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம, கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை என்ன தெரியுமா உணர ஆரம்பிக்கும்?
மத்தவங்க எல்லாரையும் நாம கவனிக்கணும். மத்தவங்களுக்கு பிடிச்ச மாரி இருக்கணும். மத்தவங்க சொல்றத கேட்கணும். மத்தவங்களுக்கு ஒபே பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு பிடிக்கும்னு அத நெனச்சு நெனச்சு, அந்த பழக்கத்த உள்வாங்கி உள்வாங்கி, அது தன்னத்தானே மறந்துரும். தன்னுடைய சொந்த உணர்வுகளே என்ன அப்படின்றது அதுக்கு தெரியாம போயிடும். ஸோ வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பேட்டர்ன் கன்டின்யூ ஆகும். ஆனா, எப்படி கன்டின்யூ ஆகும் அப்படின்னாக்க, இந்த பீப்பிள் ப்ளீசிங் எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கிறது, எல்லாருக்கும் பிடிச்ச மாரி நடந்துக்கிற இந்த பீப்பிள் ப்ளீசிங் அப்படின்ற இந்த பேட்டர்ன் வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு அந்த குழந்தைக்குள்ள ஒரு ஈகோவா மாறும். அது என்ன ஈகோ அப்படின்னாக்க, நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். அதனால அவங்க எல்லாரும் சொல்றதையும் கேட்பேன். பரவால்ல, எதுனாலும் விடுங்க. அந்த குழந்தைக்கு யார் என்ன அந்த வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு யார் என்ன பண்ணியிருந்தாலும் உணர்வுகள வெளிப்படுத்தாம, "இட்ஸ் ஓகே. ஐ அம் ஃபைன்" அப்படின்னு போய் சொல்லும். நீங்க என்ன சொல்றீங்களோ, அத ஒத்துக்கிறேன் அப்படின்னு மத்தவங்க சொல்றத ஏத்துக்கும். அதுக்கு சொந்தமா முடிவுகள் எடுக்க தெரியாது. ஸோ, அடல்ட் சைல்டுஹுட்ல குழந்தை பருவத்தில அப்படி வளர்ந்து வந்த அந்த குழந்தை, வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு இப்படிதான் நிக்கும். இது என்ன ஆகும் தெரியுமா? அந்த குழந்தை உண்மையிலேயே உள்ள ஃபைன் அப்படின்னு சொல்ல விருப்பம் இருக்காது. ஆனா வெளியில ஐ அம் ஃபைன் அப்படின்னு சொல்லும். உண்மையிலேயே அதுக்கு உள்ள காயம் ஏற்படும். ஆனா வெளியில காட்டாது. உள்ளுக்குள்ள வந்து ஒத்துக்க மனசு இருக்காது. ஆனா வெளியில ஒத்துக்கிற மாரி காட்டிக்கும். தன்னுடைய உண்மையான உணர்வுகள வெளியில காட்டுற அந்த போலியான புன்னகைக்கு பின்னாடி மறைச்சிரும். வளர்ந்த பருவத்திலயும் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அ அந்த அப்படிப்பட்ட ஒரு நபர் ரொம்பவும் ம் நல்லவங்க, அமைதியானவங்க, சப்போர்ட் பண்றவங்க, ஈஸியா எல்லார் கூடயும் பழகுறவங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாரி இருப்பாங்க, சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க அப்படின்ற பேர் எடுக்கும். ஆனா, அந்த குழந்தை உள்ளுக்குள்ள எமோஷனல் எக்ஸாஷன்ல இருக்கும். அது யாருக்கும் வெளியில தெரியாது. இந்த நேரத்துல தான் அந்த குழந்தை உள்ளுக்குள்ள இத அழுத்தி வைக்க தன்னுடைய உண்மையான உணர்வுகள உள்ளுக்குள்ள அழுத்தி வச்சுட்டு மத்தவங்களோட எமோஷன்ஸ அது கவனிச்சுட்டே இருக்கிறது, அத ரொம்ப ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுல வந்து பீப்பிள் ப்ளீஸிங்ல வந்து இன்னும் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பவுண்டரி செட் பண்ணவே தெரியாது. யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னாக்க, உடனடியா எஸ் சொல்ல தான் தோணும். நமக்கு அந்த இடத்துல எஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா, அந்த இடத்துல எஸ் சொல்லணும்னு தோணும். எஸ் சொன்னோம்னாக்கா, அவங்களுக்கு நம்மள பிடிக்கும். அவங்க வந்து நம்மள ஏத்துப்பாங்க. நம்ம நோ சொன்னாக்கா அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனா, உண்மையிலேயே நோ சொல்றதுக்கான ஃபுல் ரீசனும் இருக்கும். ஆனா, அத மறைச்சுக்கிட்டு எஸ் சொல்லுவாங்க. ஸோ, எஸ் சொல்லணுன்ற ஆசைக்காக சொல்றது கிடையாது. சப்போஸ் நோ சொன்னாக்க, எதிர்த்தால இருக்கவங்க கோவப்படுவாங்க. இல்ல நம்மள விட்டுட்டு போயிடுவாங்க. இல்ல நம்மள பிடிக்காம போயிடும். இல்ல நம்மட்ட பேச மாட்டாங்க அப்படின்ற பயத்தினால நோ சொல்லாம எஸ் சொல்லும். இது என்ன ஆகும்? கவலையா உள்ளுக்குள்ள போய் அப்படியே உட்காந்துரும். ஒரு நேரம் நான் நோ சொல்லிட்டாக்கா அவங்க அப்செட் ஆயிட்டா என்ன பண்றது? நான் நோ சொல்லிட்டாக்க என்ன சுயநலவாதின்னு அவங்க நெனச்சுட்டா என்ன பண்றது? நான் நோ சொல்லிட்டாக்க என்ன விரும்புறத அவங்க நிறுத்திட்டா என்ன பண்றது? அதனால திரும்ப 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 எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த நோ அப்படின்றது உள்ள போய் அழுத்து அழு மறைக்கப்பட்டு, அழுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். ஒரு நேரமும் தன்னுடைய உணர்வுகள அந்த குழந்தை ஒதுக்கி வைக்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காயத்தினுடைய அளவானது அதிகமாயிட்டே போகும். இதனால பெரியவளா வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு எப்ப பாரு எமோஷனலா காரணமே இல்லாம கத்துறது, காரணமே இல்லாம மத்தவங்கள்ட்ட கோவப்படுறது, காரணமே இல்லாம சம்மந்தம் இல்லாம பேசுறது, இது மாதிரியான எமோஷனல் பர்ன் அவுட்டுக்கு அந்த குழந்தை தன்னை தயார்படுத்திக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறமும் மத்தவங்கள ப்ளீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, தான் உள்ளுக்குள்ள
அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும். தன்னை யாரும் பார்க்கல, தன்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ணல, நாம இருக்கிறதே யாருக்கும் தெரியல, அப்படின்ற எண்ணம் உள்ளுக்குள்ள ஆழமா பதிய ஆரம்பிக்கும். சில நேரம் அது ஒரு விதமான நீக்க முடியாத கவலையாவே உள்ளுக்குள்ள தங்கிடும். நம்ம இவ்ளோ பண்றோமே, ஆனா யாருமே நம்மள கவனிக்க மாட்டேன்றாங்க. யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. யாருமே நம்மள அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நம்ம பண்றோமே, ஆனா நமக்கு வேணுங்கிறப்ப யாரும் நம்மகிட்ட இருக்க மாட்டேன்றாங்களே! அப்படின்ற ஒரு பச்சாதாபம், இரக்கம் அந்த வளர்ந்த அந்த உருவத்துக்குள்ள நிரந்தரமா தங்கிடும். அவங்க மத்தவங்க எல்லாருமே தப்பானவங்க அப்படின்றதுக்காக கிடையாது. ஆனா இந்த குழந்தைக்கு தன்னுடைய சொந்த உணர்வுகள அதுக்கு பார்க்க தெரியாது. ஆனா மத்தவங்க பார்க்கணும் அப்படின்னு அது ஏங்க ஆரம்பிச்சுரும். இன்னும் ஒரு இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, மத்தவங்கள்ட்ட வேலிடேஷன் எதிர்பார்க்கிறது. மத்தவங்க தன்னை மதிக்கணும். அப்பதான் நம்மளுடைய ஒர்த் ப்ரூவ் ஆகும். அப்படின்ற ஒரு எண்ணமும் அந்த வளர்ந்த பீப்பிள் ப்ளீஸிங் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கும். அதாவது எமோஷனலா சேஃப்டி இல்லாத அந்த என்விரான்மென்ட்ல வளர்ந்து வந்த குழந்தை, தன்னுடைய மதிப்பு, தன்னுடைய ஒர்த் அப்படின்றது, நாம மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு செய்யறோமோ, மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்ச மாரி இருக்கிறோமோ, மத்தவங்க எந்த அளவுக்கு தன்னை மதிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு தான் அதனுடைய ஒர்த் இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தை நம்பிட்டு இருக்கும். இதனால மத்தவங்க நம்மள விரும்புவாங்க, மத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இப்படிதான் நம்புமே ஒழிய, அதனுடைய சொந்த ஒர்த்த அதால புரிஞ்சுக்கவே முடியாது. இது அதுன்னு சொல்றது அந்த குழந்தைய மட்டும் கிடையாது, வளர்ந்த இடத்துலயும் தான். இதனால மத்தவங்க யாரையுமே ஏமாத்தக்கூடாது அப்படின்ற எண்ணம் அந்த பீப்பிள் ப்ளீஸிங் உள்ளவங்கள்ட்ட ஒரு பேட்டர்னா மாறி இருக்கும். இது ரொம்ப வலி மிகுந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா, மத்தவங்களுடைய அப்ரூவல் வாங்கி, 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 வாங்கி தன்னோடக்கு சுயமான அ முடிவுகள் எடுக்க தெரியாது. தன்னுடைய முடிவுகள் சரிதான்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரவே வராது. ஸோ, எப்ப பாரு மத்தவங்களையும் அதிகமா அவங்க நம்பிட்டு இருக்கிறதுனால, மத்தவங்களோட ரியாக்ஷனுக்கு தகுந்த மாரி தான் இவங்க நடந்துப்பாங்க. தன்னுடைய உள்ளுக்குள்ள சொல்ற சொந்த வாய்ஸ அவங்க நம்ப மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. பீப்பிள் ப்ளீஸிங் அப்படின்றதுல இந்த பேட்டர்ன்ல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இது பிஹேவியர் கிடையாது. பேட்டர்ன் தான். அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதுலேருந்து வெளில வர முடியும். எந்த ஒரு பேட்டர்னையுமே நீங்க ரெககனைஸ் பண்ணும்போது, அத உடைச்சு அந்த பேட்டர்ன்ல இருந்து வெளியில வந்து குணமாக முடியும். பேட்டர்ன்ஸ் அப்படின்றது கேள்வி கேட்கப்படக்கூடியது, மாற்றப்படக்கூடியது, உடைக்கப்படக்கூடியதும். ஸோ இந்த பேட்டர்ன் உங்கள்ட்ட இருக்குது அப்படின்னாக்க, அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பான அவேர்னஸ். ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு என்ன பண்ணணும் நீங்க? உங்களுடைய உணர்வுகள மதிக்கணும். மத்தவங்களுடைய கம்ஃபோர்ட்டுக்காக உங்களுடைய உணர்வுகள மாத்திக்க கூடாது. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலயும் எஸ் சொல்றத நிறுத்தணும். நோ சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நோ சொல்லணும். நீங்க உங்க எமோஷன்ஸ வெளிப்படுத்துறதுனால அங்க சண்டை வரும் அப்படின்னு உங்க எமோஷன்ஸ வெளிப்படுத்தாம இருக்கக்கூடாது. எமோஷன்ஸ வெளிப்படுத்தியே ஆகணும். நீங்க உங்கள கண்டிப்பா ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ, அது தப்பா இருக்குமோ அப்படின்னு நீங்க ஒரு நாளும் உங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஸோ பேட்டர்ன் அப்படின்றது ஒரு காலத்துல உங்கள புரொடெக்ட் பண்றதுக்காக நீங்க போட்டுக்கிட்ட ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது உங்களுக்கு மேல மேல கவலைய குடுக்கு, கஷ்டத்த குடுக்குது அப்படின்னு தெரிய வர்றப்போ, அத உடைச்சு அது வந்து பிஹேவியர் கிடையாது, பேட்டர்ன்னு தெரிஞ்சு அதுலேருந்து நீங்க வெளில வர ட்ரை பண்ணணும். திரும்ப திரும்ப உங்க மைண்ட் அதுக்குள்ளே தான் புடிச்சு இழுக்கும். ஆனா, நீங்க அத புரிஞ்சுக்கணும். உங்களுடைய சொந்த உணர்வுகள் நீங்க சந்தேகப்படக்கூடாது. உண்மையிலேயே நான் ஃபீல் பண்றது கரெக்ட்டா இருந்தா என்ன? எனக்கு எது உண்மையிலே வேணும்? ஏன்னா, நோ சொல்றதுனால மத்தவங்க ஏமாந்தா என்ன? அதுல எந்த தப்பும் கிடையாது. அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல இது அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஆனா, நீங்க இத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க, மத்தவங்கள பிரையாரிடைஸ் பண்றத நிறுத்திட்டு,
உங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஹீலிங் அப்படின்றது நீங்க எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் இருக்குது. ஸோ உங்க பவுண்டரீஸ செட் பண்ணுங்க. உங்க உணர்வுகள மதிங்க. உங்க ஒர்த் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பவுண்டரி செட் பண்றது மத்தவங்கள நம்மள விட்டு விலக்கி வைக்கணுன்றதுக்காக கிடையவே கிடையாது. நம்மளுடைய மரியாதை இது அப்படின்னு அவங்களுக்கு நாம குடுக்குற மெசேஜ். அத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு ஒட்டுதலா இருக்கீங்களோ, அப்பதான் இந்த பீப்பிள் ப்ளீசிங் அப்படின்ற பேட்டர்ன உங்களால உடைக்க முடியும். நீங்க இந்த பீப்பிள் ப்ளீசிங்க உடைக்கும்போது உங்க மேலேயே உங்களுக்கு மரியாதை அதிகமாகும். நீங்க முக்கியம், உங்க உணர்வுகள் முக்கியம், உங்க தேவைகள் முக்கியம் அப்படின்ற எண்ணம் வலுப்படும். நீங்க மத்தவங்க யாரையும் போய் மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுடைய உணர்வுகள மதிச்சு, புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே இந்த பீப்பிள் ப்ளீசிங் அப்படின்ற பேட்டர்ன உடைக்க முடியும். மீண்டும் உங்கள அடுத்த பேட்டர்ன்ல சந்திக்கிறேன்.